ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் மார்க்கெட்டு தான் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஹெவி ட்ரக்லாம் எடுக்கிறோம். அதாவது என்ன சொல்ல, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்லாம். இந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, இந்த ஹெவியில் போய் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கும் நமக்கு. அது வந்து என்னென்னா பார்த்தீங்களா, அதுலேயும் ஹெவினாவே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் வந்துடுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. அதில் வந்து பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா சில என்ன சொல்கிறது, சில விதமான மிஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் அப்படி அந்த விஷயங்களை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறையா இப்போ இந்த பாருங்கள் ட்ரெயின் வந்திருக்கு பாருங்கள். ட்ரெயின் தானே, ட்ரெயினோட அந்த இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மிஷின் சேம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அதாவது தெரில. இது வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். சரி, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்துருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இது வந்து நம்ம வந்து ஒரு பருத்தி காட்டன்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுற ஒரு மிஷின் இது. இதை வந்து நம்ம எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கு வந்துடனே இப்போ பாருங்கள், இந்த கான்செப்டே மாறுது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். நம்ம இது வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா, நேராக வந்து ஜிபிஎஸ் போட்டு போயிடலாம். என்னடா என்னாச்சு? ஓ, இதில் இருக்கனால காட்டலையா, இல்லை காட்டலையா? நான் தான் ஜிபிஎஸ் போட்டேன், அப்புறம் என்ன? ஆடா பாவிகளா, ஏன்டா அப்படிக்கிறீங்க? ஓகே, பக்கத்தான் இருக்கு, போயிடலாம். இனிமேல் இந்த விஷயம்லாம் வந்து இப்படி தான் காட்டுங்க. அதாவது இந்த மாதிரி சில ஹெவிலாம் வந்துச்சுன்னா இனிமேல் அந்த மாதிரி காட்டும். நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃபாரஸ்ட் கூட ஒன்று இது பண்ணி விட்டேன், அது இங்கே இருக்குன்னு தெரியலங்க, பார்த்தா தெரியும். இதுக்குள்ளே தான் போகணும். இடம் பார்த்தீங்களா, மில்லு மாதிரி இருக்கு பாருங்க. ஃபேக்ட்ரி மாதிரி இல்லை, இங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் போகுது. என்டர் மார்க்கெட்டு இதில் இருந்தா இருக்காங்க, எடுக்க போகிறோம். என்னடா திருப்பியுமா? கண்டினியூ. ஓ, இது ஒரு ஹெவி டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் கூட, ஆனால் இதோட கான்செப்ட் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? இதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. ஓகே, டீ அவ்வளோ லாக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது ஒரு நார்மலாக நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்தாலும் கூட இது பெருசுங்க, ஹெவி. பாருங்கள் எவ்வளோ வீல் இருக்குது பாருங்கள், சும்மா சாதாரணலாம் கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து
யார் நமக்கு வந்து இவங்கெல்லாம் பாதுகாப்புலாம் வரமாட்டாங்க. இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்புலாம் இருக்காது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க மிஷினு. மாடெல்லாம் கத்துதுங்க. இன்னும் கூட அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே போகலாம். எங்கே கேட் இருக்கு? கேட் எங்கே இருக்கு மறந்துட்டேனே. அந்த இருக்கா? ஓகே. இது ரொம்ப ஹெவிங்க. சும்மா வெயிட்லாம் இல்லை, செம வெயிட் இருக்கும். அதான் நார்மல் இதெல்லாம் கிடையாது. என்னன்னா இதுக்கு நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க, அது மட்டும்தான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இது பாருங்கள். இதை நான் எடுத்ததுக்கு காரணமே ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பாருங்கள் நேம் போர்டே இஷ்டங்க. நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இதை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்புகிறேன். ஏன்னா அந்த சைடில் தான் காடுலாம் இருக்கும். இது வந்து இந்த பஞ்சு தோட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான அவங்களுக்கானதாக யூஸ் பண்ணலாது. இதுக்கு பாருங்கள் முன்னாடி எந்த ஒரு எஸ்கார்டும் இல்லை, பின்னாடி எஸ்கார்டு இல்லை. இதே வந்து அதுனா ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட். அதெல்லாம் அது வேறு, இது வேறு. இது வந்து ஹெவி. இதெல்லாம் முன்னாடி வந்திருக்காது நம்மளுக்கு. ஏன் வந்திருக்காதுன்னா இதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட்டில் இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் உடனே கேட்கலாம், இது எப்படி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா. அப்படிலாம் இல்லை. இது வந்து நம்ம ஸ்டீமில் வந்து நீங்கள் வந்து இதை வாங்கணும், வேறு வழி இல்லை. வாங்கினா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டா ஆக்டிவேட் ஆகிறதுலாம் வாய்ப்பே இல்லை. முன்னாடி இதெல்லாம் சும்மா அப்படியே கொடுத்துருந்தாங்க, இப்போ அப்படிலாம் கொடுக்க மாட்றாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் காசு கொடுத்து. கம்மி தான், அமௌண்ட்லாம் கம்மி தான். அவனுக்கு பெரிய ஹெவி அமௌண்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஹெவி அமௌண்ட்டாக தான் நானே பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ட்ரக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஆனால் வேகமாக போகலாம் நீங்கள். எவ்வளோ இங்கேயே எவ்வளோ மரம் இருக்குது பாருங்களேன். பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் வண்டி. இந்த ட்ரெய்லர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரேட்டு பாருங்கள். எவ்வளோ வீல் இருக்குது பார்த்தீங்களா. இச்சிடாதீங்க வந்துட. ஏய் பா எப்படி இருக்கு பாருங்க பில்டிங்லாம். அவனுங்க சிக்னல் நிற்கிறானுங்க, நம்மளும் நின்று தான் ஆகணும். இந்த இடத்துல இடிச்சுட்டு போக முடியாது பாருங்க. போராசா 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 போரா. ஓ ட்ரெயின். ஐயோ நான் இது எதிர்பார்க்கலையே. போயிடுச்சா? ட்ரெயின்லாம் இடிச்சுட்டு போயினே இருப்பானுங்க, அது ரொம்ப டேஞ்சரு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று நிறையா விஷயங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. இதில் ட்ரெயின் வருது பாருங்கள், பார்த்துட்டு போவோம் ட்ரெயினை. அவன் வழி விடுவோம். சரி சரி அப்புறம் பாருங்கள்.
ஆமாம், ட்ரெயினுக்கு வழி விட்டுருவோம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு? பா, வண்டி ஸ்மூத்தாக போகுதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகுதுங்க. ஹெவியில் அதான் பாருங்க. சைக்கிளுக்கும் தனியாக ஒரு போட்டிருக்கானு பார்த்தீங்களா, சைக்கிள் போகிற இடம்னு சொல்லிட்டு. பக்காவா. ஓ, இங்கேயும் ட்ரெயின் ட்ராக் இருக்கு பாருங்க. நான் இப்போ ட்ரெயின் ட்ராக்கில் தான் போகிறேன்னா. ஆமாங்க. ஐயோ, வண்டி இழுக்க மாட்டுது. சவுண்டு மட்டும் தான் கேட்குதுங்க வண்டியிலேருந்து. வண்டி ஏன்னா இழுக்கலை. ஏன்னா உங்களுக்கு ஹெவியில் செம ஹெவிலாம். ஐயோ 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 இஷ்டாங்க. நிறுத்த முடியலங்க. பார்த்தீங்களா, அவன் இஷ்டு போயினே இருக்கிறான் பாருங்க. ஆஹா, வண்டியை டேமேஜ் பண்ணிட்டானே. அவன் யாருக்காகவும் நிறுத்த மாட்டானுங்க. ட்ரக் வேறு டேமேஜ் ஆகி போச்சுங்க. சே, இதுக்கு வேறு செலவு வேறு பண்ணோம். சரி, ஒரு அனுபவம் தானே. இடிச்ச ஒரு அனுபவம் கிடச்சிச்சுல. பாருங்க, இடிச்சு வண்டி நல்ல வேலை கவரில். சென்டர் ஆயிடுச்சுன்னு தானே கவுத்துருப்பான். பா, இடம்லாம் பக்காவாக இருக்கு பாருங்களேன். ஏய், போ 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 போ. ஓய், வேணாம் வேணாம் வேணாம். ஏன் இவ்வளோ அவசரம்? மதிக்கவே மாட்டானுங்கப்பா. பாருங்க, ஏரியாலாம் புதுசாக இருக்கு பார்த்தீங்களா. இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியாக்கெலாம் வந்ததே இல்லைங்க. எல்லாம் புதுசாக இருக்கு பாருங்க. வந்தவன் பாட்டு இஷ்டு போயிட்டாங்க. அவன் பாட்டுக்கு சே, வண்டியை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஊர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதுவே நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம எஸ்கார்ட்லாம் வருவாங்க. நம்ம வேகம்லாம் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட வேகம் தான். அதே அவங்கள ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க ரூல்ஸ் நம்மளுக்கெல்லாம் லைசன்ஸ் இதெல்லாம் கிடையாது. அது பேர் என்ன சொல்லுவாங்க, சிக்னல்லாம் கிடையாது. நம்ம பாடு போயினே இருக்கலாம். ஆனால் வந்து பிரச்சனை என்னென்னா அது இல்லை. பாருங்க 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 எவ்வளோ ஒட்டி வரான் பாருங்க. அது ஏ தம்பி, பா என்ன ரோடுங்க இது. பயங்கர கடினமாக இருக்குங்க ரோடு. பாரு. ஏய், யாரா நீங்களா இப்படி வரீங்க? மதிக்கவே மாட்டீங்க. அண்ணா, நான் மதிக்கலாம் மட்டும் கோவப்படுறீங்க, இடிக்கிறீங்க. பா, மரம் செடியெல்லாம் எவ்வளோ வளர்ந்துக்குது பாருங்க இங்கே.
காடு காடு. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு போகிறோம். நான் வேகமாக போகிறேன் பாருங்கள், ஸ்லோவெல்லாம் போகல. ஏய் 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 யாரா நீ, ஏன்டா அப்படிங்கிறீங்க? பா கேமரா எப்படி இருக்குது பாருங்களேன், சான்ஸே இல்லைல்ல. டனல் டனல் டனலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து நான் இதை எடுத்ததுக்கு ரீசனே என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் வரும் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். பார்ப்போம், வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பா ஆரண சவுண்டு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு விதமான ஹெவி டிரான்ஸ்போர்ட் தான். பட் ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கொண்டு போகிறது. ஆனால் வெயிட்டான ஒரு பொருள் தான், செம வெயிட்டுங்க. எல்லாம் ஓட்டிகிட்டு போனால் இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோமீட்ரு 10 கிலோமீட்டர் பக்கத்துலாம் போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓட்டு போனால் விடிஞ்சிரும். அதனால தான் இவங்க ட்ரக்கில் ஏற்றி அனுப்புகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். பா இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நான், இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை போகுது. அதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தது. எடுத்தோன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு புது புது ரோடெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது எல்லோ சிக்னலை பார்த்தா வந்திருக்க மாதிரி இருக்கு. ஒரு நைட் வந்திருக்கணும், தெரியலையே. போங்க போங்க. நமக்கு தூங்கலாம் தேவையில்லை, அப்படியே போயிடலாம். இது போகிற இடம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிட்டியில் எப்படி நீங்கள் வந்து இது வச்சுருக்க மாட்டாங்க, வில்லேஜில் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த வில்லேஜை பார்க்கலாம். வில்லேஜோ இல்லை ஒரு காடோ இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறதுக்கு தான் மெயினாக இதை எடுத்தேன் நான். நிறைய சிட்டி பார்த்தாச்சு. இதில் நம்ம 80 போகிறோம் பாருங்கள். ஆனால் இதே நீங்கள் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியாது. இன்னும் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டில் இன்னும் ரொம்ப பெருசுலாம் இருக்குங்க. அதெல்லாம் வரல. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் வந்து அமெரிக்கன் ட்ரக்கு அதில் விளாண்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா டு இந்த மாதிரி விஷயம்லாம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு பெருசு, ரொம்ப பெருசு கிடைக்கும். ஏன் பெருசு கிடைக்கும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆஸ்திரேலியாலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஹெவி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து பண்ணுவாங்க. பாருங்க, ஒரு பஸ்ஸுக்காரன் போக மாட்டான். நான் எனக்கு போகணும், துடிக்கிறேன். ஓ பாருங்க, அந்த லைனை மெயின்டைன் பண்ணுறது தான். இஷ்டாண்டா. இல்லை இல்லை இல்லை, வெயிட் பண்ணு. அதுக்கு தான் அவன் நின்றுறான், அந்த லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் இல்லை, எனக்கு ஃப்ரண்ட் ட்ரக்கு தான் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. சில பேர் கேம்லாம் பார்த்தேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க டேரெக்டாகவே.
அதுக்கு தான் அந்த ஃபாரஸ்ட் நான் வந்து அப்கிரேட் பண்ணேங்க. ஆனா ஏன் எனக்கு இன்னும் வரல? அது வரலையா? இதெல்லாம் விளையாடுனா தான் வருமான்னு தெரில. நான் அப்கிரேட் பண்ணேன் நானு. அது வராதுக்கு என்ன ரீசன் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பார்ப்போம். இன்ன வரைக்கும் நான் ஃபாரஸ்ட்குள்ளே போகல. போனால் தான் தெரியும். பருத்தி செய்கிற இடம். இதில் ஓட்டினீங்கன்னா சேஃப்டி தாங்க. இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அவன் சிக்னல் போட்டுருக்கான். அவன் வந்து நேர்ப்பான். நம்மளை மதிக்கலாம் மாட்டானுங்க. வா, இந்த வண்டி வெயிட்னால மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அது நல்லா தெரியுது. நிறைய பேர் எப்படி சொல்கிறது, சிலதெல்லாம் வீடியோ வந்து சும்மா டக்குன்னு விளையாடி போட்டுறாங்க. அதில் ஒரு இதுவே இல்லை. சிலதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாகுது. இந்த வீல்லாம் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பா, எவ்வளோ வீல் இருக்கு பின்னாடி மட்டும். இது வரைக்கும் நம்ம இவ்வளோ வீலில் ஹெவி ட்ரக்லாம் நம்ம ஓட்டுனதே கிடையாது. அது ஐயோ இஷ்ட திருப்பி டேமேஜ். ஆஹா, இதை பேசிக்கிட்டே ஏதாவது பண்ணிடுறாங்க. அதுக்காக பேசாமல் ஓட்ட முடியாதுல்ல. வண்டி ஸ்மூத்தாக போச்சுன்னு சொன்னேன், பாராட்டினேங்க. கடைசியில் பார்த்தா இப்படிதான். இந்த ஹெவி டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப லாங் மட்டும் எடுத்துடாதீங்க, வெறுத்துருவீங்கன்ற பிரச்சனையே என்ன தெரியுமாங்க. நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட கேம் முடிச்சிருங்க. பா, ஆனால் கொஞ்சம் ஊர் வேறு மாதிரி இருக்குது. இந்த ஊருக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஊருக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த ரூட்டுக்கு வந்தது மாதிரி இல்லாமல் காட்டுது. நான் எல்லோரும் காட்டுது. ஒரு நைட் டைம் வந்திருக்கேன்னா எனக்கு அதுதான் புரிய மாட்டுது. எல்லோவில் இருந்தால் சரி நம்ம போயிருக்கணும் அர்த்தம். ஓய் போலீஸ், சாரி. இந்த சைடு போங்க. இந்த சைடு வேண்டாம், ஏன்னா அந்த சைடு போட்ட முடியல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். மேடு. காரை பாருங்க. பா, அப்புறம் இல்லை எலக்ட்ரிக் ட்ரக்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம். அதுவும் வாங்கினா அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் ட்ரக்லாம் இருக்குது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா,
பெட்ரோல் எங்கே இருந்தாலும் நம்ம போட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு என்ன கான்செப்டில் வச்சுருக்கானுங்கன்னு தெரில. பா, இந்த இடம்லாம் உண்மையிலே நான் இப்போ தாங்க பார்க்குறேன். சூப்பராக பாருங்க. தெரிஞ்சு நைட்டு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துக்கு. பகலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு இது புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி நிறைய பேர் வருவானுங்க. ஏன்னா நான் வந்து சென்டர் பிடிச்சி போயின்னு இருக்கேன். இன்னும் காட்டுக்குள்ளே வரலங்க. இன்னும் அவங்க போகக்கூடிய இடம் சிட்டிலே இருக்கான்னு தெரியலையே. வண்டி பார்த்தீங்களா, சரிவுனால போகும் வேகமாக. ஆனால் நார்மலாக வேகமாக போகல, மழை பெய்யுதுங்க. பா, பொறுமையாக போகிறானுங்கப்பா. நம்ம வண்டி இந்த சைடு ரெண்டு பெருசு, இச்சிருவோம். அதில் ஏறலாம் முடியாது. நிறையா மரங்கள் இருக்குங்க. அதான் இது அது என்ன சொல்லுவாங்க, அது நல்லா சொல்லுவாங்களே ஒரு படம், ஹைவே. ஆனால் வீட்டிலலாம் அவ்வளோ இல்லை, காலி இடங்கள் நிறையா இருக்குது. இன்னும் சில ஊர்லாம் இருக்குங்க, அதெல்லாம் மலைக்கு மேலே போகிறது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும், அந்த ஊரில் வாங்கணும். வாங்கினா நம்ம மலைக்கு மேலே கொண்டு போகலாம். பாருங்க, இப்போ தாண்டியும் போக முடியாது. ட்ரெய்லரை டேமேஜ் பண்ணிட்டாங்க பாவிங்களா. கொஞ்சமாவது இருக்காடா உங்களுக்குலாம். சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். சிட்டி, ஆனால் இன்னும் வரைக்கும் கிராமம் வரலையே. நான் கிராமத்துக்காக தான் இந்த வண்டி எடுத்தேன், கிராமம் வரும்னு நினச்சி. நான் சிட்டிக்குள்ளேருந்து சிட்டிக்குள்ளேயே கொண்டு போகிறோமா நான். நிறைய வண்டி போகுதுங்க பா. இன்னும் ஹெவி டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குங்க, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்குது. அதெல்லாம் போடுறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த கேம்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு. அதனால் அவருக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. அதனால் ஃப்யூச்சரில் சீக்கிரமாக ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரி ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். வாங்கலான்னா கேம் விளாடுறதுக்கு. இப்போ நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு ஹீல் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி
மலைப்பகுதிகள் இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. அதை தான் வாங்கணும். ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கணும். பா இன்னும் வரைக்கும் வரல. இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஒல்லியான இடத்துல போகிற மாதிரி போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணி தான் தெரிலங்க. பார்ப்போம். பா உண்மையிலே இந்த இடம்லாம் பூசுங்க. மழை நல்லா பெய்யுது பாருங்க இந்த இடத்துல. சரிங்களா, ஊருக்குள்ளே தான் போகிறோம் பாருங்க. இதுதா பா ஆறு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. பா சூப்பராக இருக்கு பாருங்களேன். டேம், அது டேம் தான் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சுத்து போட்டு வச்சுக்கிறானுங்க. இடிச்சிடக்கூடாது. பா என்னாச்சு? டைம்லாம் இருக்கே. அப்புறம் என்ன? வெயிட்டு அதுவே பார்த்துக்கும். நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம போய் நின்னா வெயிட் பார்க்கலாம். ஆஹா, சுத்த போகும்போது இந்த வண்டி இது உள்ளே போகுமா? இடிச்சிட போகுதுங்க. உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமாங்க. ஆடா பாவிகளா, சுத்த விட்டானுங்கடா. இது பெருசுங்க, இது வண்டி இடிச்சிருங்க. பார்த்தீங்களா, சுத்த விட்டானுங்க. ஏன்டா அப்படிங்கிறீங்க? சுற்றி வரணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்குல, அதெல்லாம் சுற்றி விட்டானுங்க. நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னாச்சு, அதுக்குள்ளே ஸ்லீப்பிங் வந்துச்சா? அடப்பா இல்லா, ஏய் ஏன்டா? இங்கே ஏதாவது வழி இருக்குங்க, பாதி வழி இருந்தால் கூட போய் பூந்துடலாம். ஆனால் சின்ன லோடாக இருந்தால் பூந்துடலாம், பெரிய லோடாச்சே. பாருங்கள் எப்படி சுற்றி விட்டுருக்கானு பாருங்கள். ஊரில் சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பா, எல்லா ஊர்லேயும் அதே பிரச்சனை தாங்க பாருங்கள். எல்லா ஊர்லேயும் அந்த யூட்டன் பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பாருங்க, இப்படி கூட கட் பண்ணலாம் நம்ம.
ஆனால் எவனா ஒருத்தன் வந்தால் மாட்டிப்போம். ஓ என்ன இப்படி வரானுங்க? ஓ இப்படி தான் போகலாமா? அடா போயிருக்கலாம் போகுது. நான் அது வர வழி நினச்சேங்க. இங்கேருந்து திரும்பி அதே இடத்துக்கு போகணுங்க. அந்த ஒரு விடிச்சிருப்பேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பு மிஸ் ஆனனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பாருங்க. இதே வேற ஏதோ லோடாக இருந்தால் நான் இப்படியே உள்ளே பூந்து போயிருப்பேன். இது வந்து அப்படி போக முடியாது. ஆஹா எப்படி போனா பார்த்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர் பில்டிங் மாதிரி இருக்கு, லோக்கல் பில்டிங் மாதிரி. இந்தியா ஏன் இல்லை விடாம வச்சிருக்கானுங்க தெரியலங்க. இந்தியா விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல இந்தியா விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஏடா கூடமாக இருக்குமா, ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கா ரோடு, ரொம்ப ஈஸியாக இருக்கா, அது ரொம்ப இதுங்க, அது போருங்க. அது ரோடுனா இடக்கு முடுக்கா இருக்கணும், கச்சா முச்சான்னு இருக்கணும். நம்ம ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கணும். ஆனால் நம்ம வந்து உண்மையிலே வண்டி ஓட்டினா இந்த மாதிரி ரோடை தான் விரும்புவோம் நம்ம, ரியல் வண்டியாக இருந்தால். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயினே இருக்கலாம். எக்கோ பார்த்தீங்களா? பா இந்த வண்டியில் 100க்கு போயாச்சுங்க. இந்த வண்டி ஹெவி இப்போ ஹெவியில் கொண்டு போகிறோம். ஓ ஓ ஓ ஓ பக்கத்தில் சிட்டிக்குள்ளே தாங்க இருக்குது. பார்த்தீங்களாங்க டிரைவிங்க, இடிச்சிருப்பேன். போ வழி போங்க. இப்போலாம் யாரும் லைசன்ஸ் கொடுத்ததே இது என்னங்க விவசாயம் சிட்டியில் பண்ணுறாங்களா என்ன தெரியலையே. இங்கேருந்து வில்லேஜுக்குள்ளே போகும்போதுங்க அது அப்படிதான் இருக்கணும். பா
எப்படி வந்தா பார்த்தீங்களா? ஓஹோ! வண்டி வேற ஹெவி. ம். பா! வண்டி வேற ரிவர்ஸ்ல போயிடக்கூடாது. நான் எதுக்கு நிக்க வச்சிருக்கேன்? அடச்சே! பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள தான் போணும். வண்டி எப்படி எடுக்கலாம்? ம். அந்த வியூ பார்ப்போம். கரெக்டா தான் இருக்கும். நான் இங்க மாட்டு தானே? கஷ்டப்படுது மண்ல. பா! மண்ணுனால கஷ்டப்படுதுங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்களாப்பா. ம். உள்ள போ. வந்துட்டோம். இனிமே தூங்குனா என்ன? தூங்கணும்னா என்ன? தம்பி வந்துட்டோம்ல. அவ்வளோதாங்க. டேமேஜ்க்கெல்லாம் இப்போ காசு கொடுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எக்ஸலண்ட் தான். பிரச்சனை இல்லை. ஏய் பெரிய டேமேஜ் இல்லைங்க. அதை பிடுங்கல காசு. சூப்பர். நம்ம வண்டிக்கு பெரிய ட்ரக்கு பெரிய டேமேஜ் தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. ஆனால் இதில் வந்து நான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை தாங்க ஃபீல் பண்ண நினச்சி அது நடக்கலை. பார்ப்போம். ஒரு கூட சீக்கிரத்தில் அந்த விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா அது வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒர்க் ஆகலை. ஏன்னு தெரில. என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சேன்னா அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இதோட அப்கிரேட் பண்ணலாம். பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஏன்னா ஒரு நண்பர் பண்ணுறேன்னு சொன்னல கண்டிப்பாக பண்ணுவார். பார்ப்போம். பாய்.